பிஞ்சு வகைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கிற லெசன் தான் இது. முதல்ல பாத்தீங்கன்னா பூவோடு கூடிய இளம்பிஞ்சு, பூவோடு சேர்ந்து இருக்கிற இளம்பிஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாழை பிஞ்சை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை பிஞ்ச கச்சல் அப்படின்னு சொல்றாங்க. மாம்பிஞ்சை என்ன சொல்றாங்கன்னா வடுன்னு சொல்லுவாங்க. மாவடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பலா பிஞ்சை என்ன சொல்றாங்கன்னா மூசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல் பிஞ்சை என்ன சொல்றாங்கன்னா கவ்வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். தென்னை அப்புறம் பனை இதோட பிஞ்சுகள் என்ன சொல்றாங்கன்னா குறும்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிறு குறும்பை, சின்னதா இருக்கிற குறும்பைய முட்டு குறும்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முற்றாத தேங்காய், தேங்காய் முத்தாத தேங்காய் என்ன சொல்றோம் அப்படின்னா இளநீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அத சொல்றாங்க. இளநெல்னா என்னன்னா இன்னும் ஃபுல்லா நெல்லா மாறாம இருக்கிற நெல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களா, கருக்கல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெல்ல. இளம்பாக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நுழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.